ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு காப்பி ஓட்டு கொடுத்தோடனே சோப்புக்காரங்க வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து புரட்டாசி அமாவாசைங்கிறதுனால கோயிலுக்கு போகிறாங்களாமா, அதனால இன்றைக்கே வந்துட்டாங்க. சோப்பு ஒன்றெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மீனுக்கு ஃபுட்டு போட்டு மணி 7:30 அரிசி ஊற வச்சுக்கிறேன், காப்பி ஓட்டு கொடுத்துருக்குறேன். இந்த வேலை தான் செஞ்சுருக்கிறேன். லேட்டாக இருந்துச்சுனால தீக்ஷித் செல்லின்னு என் கூடவே எழுந்திரிச்சிட்டாங்க. நீ இந்த என்ன பண்ணிட்டு சரி என்ன பண்ணுற? லேப்டாப் என்ன பண்ணுற? ஆஃபீஸுக்கு வேலை பண்ணுறியா? சரி எந்த ஆஃபீஸ்க்கு? ஊர் ஆஃபீஸ்க்கா? தீக்ஷித்துக்கு லேப்டாப் கிடைக்கல அப்படிங்கிற கோவத்தில் அவனை கேளு, என்னையெல்லாம் கேட்காது அப்படின்னா. அப்புறம் அப்படியே கல்யாண வீடியோ அவங்களே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போய்ட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. நான் எந்திரிச்ச உடனே எப்பவும் ஒழிச்சு வச்சுருவேன். இன்றைக்கி மறந்துட்டேன். அவங்க விளையாண்டு இருந்தவங்க பார்த்து எடுத்துட்டாங்க. அது நான் சமையல் செய்கிறதுக்கு மேலே நின்றுட்டு பிபி ஊதிட்டு இருந்தாங்க. அதை வச்சு சமையல் வேலையை முடிஞ்சிச்சு. சாப்பாடு கொள்ளுப்பருப்பு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல். ஹஸ்பண்ட் எங்கேயோ ஃப்ரெண்டு கூட கோயம்புத்தூர் போகிறேன்னாரு. அதனால அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பையங்களுக்கு சாப்பாடு விட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு நேரமாச்சு வேன் வந்துருன்னு சொன்னாலே சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி லீவு வேறு. சாப்பிடுவானுங்களா? மண்ணில் விளையாட வச்சு தண்ணி ஊற்றி சேறு குழப்பி எல்லாம் விளையாண்டு ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. அவங்க கை காலெல்லாம் கழுவிட்டு சேறு குழப்பி இந்த கம்பியிலெல்லாம் ஆக்கி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நான் கழுவி விட்டேன். நான் துவைச்சிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்து உட்காந்து தண்ணியில் விளையாண்டுருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு குளிச்சு விட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருந்தேன். நாங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே கோயிலுக்கு போகிறக்காக வந்திருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. மேக்கால் இடத்துல இளநீ இருக்குதுன்னு அவங்களுக்கு போட்டு தரக்காக மாமா போனார். கூடவே தீக்ஷித்து செல்லின்னு போயிட்டாங்க. போய் இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு இளநீ கொண்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு வரவில்லை. அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தார். நேற்றுக்கே பழமெல்லாம் படுத்துருக்குதுன்னு அண்ணா வர சொன்னான். நைட் ஷிஃப்ட்டுங்கனால போக முடியல. அதனால் சரி இன்றைக்கி கோயம்புத்தூர் போகிறோம்ல, வர வெளில போய்க்கலான்ட்டு போய் தண்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. முருங்கைக்கீரை, இட்லி பொடி அண்ணி அரைச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் வாழைப்பழம். அவங்க அப்பா வரும்போது செடியும் தூங்கிட்டு இருந்தா. தீக்ஷித் போய் வாங்கிட்டு வந்துட்டான். கேக்கு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணால் ஸ்வீட்டாக போச்சு. சரி பரவாயில்லன்ட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு இங்கே புரட்டாசி 2வது கிழமையா கோயிலுக்கு அவர் வரக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் கோயிலுக்கு போக முடியல. வீட்லேயே சாமி கும்பிட்டு நைட்டுக்கு வந்து பூரி அப்புறம் கடல மாவு மசாலா வச்சு. இன்றைக்கி ஃபுல் டே விளாக் இதுதான். நீ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.